இந்த நார் சத்து நம்ம வழக்கமாக எடுத்துக்கிற உணவுகளில் எதில் அதிகமாக இருக்குன்றதை பார்ப்போம். இதை பார்த்து உங்கள் உணவுகளில் அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. 100 கிராம் பச்சைப்பயிறு இப்போது நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றப்போ, அதை குக் பண்ணாமல் இருக்கிறப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 கிராம் ஃபைபர் கிடைக்குது. இது குக் பண்ணால் நமக்கு அதில் 7லேருந்து 8 கிராம் ஃபைபர் கிடைக்குது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. சமைச்ச 100 கிராம் கொண்டக்கடலையில் நமக்கு 7லேருந்து 8 கிராம் ஃபைபர் கிடைக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட்றப்போ அதில் நமக்கு 3 கிராம் ஃபைபர் கிடைக்குது. இதுவே அந்த முருங்கைக்கீரையை காய வச்சு அரைச்சி அதை யூஸ் பண்ணுறப்போ 100 கிராம் முருங்கைக்கீரையில் 13 கிராம் ஃபைபர் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இது ஆனால் எல்லார வயிற்றுக்கும் வந்து உகந்ததாக இருக்காது. அஜீரண கோளாறுகள் மற்றும் சில பிரச்சனைகள் இருக்கவங்க இதை அதிக அளவில் எடுத்துக்கிறத தவிர்க்க வேணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி. சமைச்ச 100 கிராம் பச்சை பட்டாணியில் 5 கிராம் வரைக்கும் ஃபைபர்ஸ் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் இல்லாமல் கீரைகள், பயிறு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் நல்ல நார் சத்து கிடைச்சிட்ருக்கு. அதனால் இப்போ சொன்ன நார் சத்தோட நம்ம மற்ற பொருட்களையும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.